அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்முடைய பேச்சாளர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜோதிட ஆச்சாரியா லோகநாதன் அவர்கள் வந்து அந்த 6ஆம் பாவம் கடன் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் பேசுகிறதுக்காக வந்திருக்கார். அவரை வருக வருக நம்ம அன்போடு வரவேற்கலாம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி எனக்கு ஜோதிடம் மற்றும் வாஸ்து கலையை ஒளிவு மறைவின்றி கற்றுக் கொடுத்து என்னுடைய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் என்னுடைய ஒரே குருநாதர் வாஸ்து சாம்ராட் பரணி பாரதி ஐயா அவர்களின் பாதம் பணிந்து நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் 46வது கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜோதிடத்தின் மூத்த ஆசான் திரு பொன்னையா சாமி அவர்களுக்கும், அதேபோல் பிரசன்ன வித்தகர் ஐயா அவர்களுக்கும் அதேபோல் தனக்கோடி ஐயா அவர்களுக்கும், பிரசன்ன வித்தகர் ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இப்போது இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கம் ஜானகிராமன் ஐயா சொன்னார், நாங்களும் கருத்தரங்கம் நடத்துகிறோம். ஆனால் பல்வேறு சூழ்நிலைகளால் கருத்தரங்கம் நடத்த முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுது அப்படின்னு. ஆனால் நம்முடைய அறிவாலயம் கருத்தரங்கத்தை இதுவரை ஒரு தடையில்லாமல் நடத்துறது. அதுக்கு இந்த திருச்செந்தூர் முருகனோட ஆசி அப்படின்னு தான் காரணம்னு அர்த்தம். இந்த திருச்செந்தூர் முருகன் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு, இந்த கருத்தரங்கம் நடத்துறது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த கருத்தரங்கத்திலும் இப்போ நம்முடைய குருநாதர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க ஜோதிடம் கற்றுக்கொண்ட காலங்கள் என்பவை மிக சிக்கலானவை. அந்த குருநாதர்கள்லாம் ஒரு விஷயத்தை அவ்வளோ எளிதாக கற்றுக் கொடுத்துருக்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்ட விஷயங்களை இன்றைக்கி நமக்கு எளிமையாக புரியணுன்ற வகையில் நம்ம ஜானகிராமன் ஐயாவாக இருக்கட்டும், பொன்னையா சாமிகளாக இருக்கட்டும், இந்த கருத்தரங்கத்திற்கு ஒரு குறைந்தது ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறையாக வந்து ஒரு அருமையான விஷயங்களை அந்த சொல்லக்கூடிய அவங்க ஒரு 2 வருஷம் கற்றுக்கிட்ட விஷயங்களை ஒரு 20 நிமிஷத்தில் நம்முடைய அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு கற்பிக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்தை செய்துக்கிறாங்க. அதுக்கு உறுதுணையாக இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கம் நடத்தி நம்மளுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்ம குருநாதருக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இப்போது இந்த 40 வயசான நண்பர்கள், என்னுடைய வயதில் இருக்கிற நண்பர்கள்லாம் நினச்சி பாருங்கள், ஜோதிடன்ற விஷயம் முழுமையாகவே அந்த ஜோதிடர்கள் சொல்லாத காலமாக இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது உனக்கு இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்ற விஷயத்தை யாருமே சொல்ல. ஏன்னா இந்த ஜோதிட கலை மிக அற்புதமான கலை, சரியா? இப்போது நான் பார்த்த வரைக்கும் அந்த ஜோதிடர்கள் எல்லாமே இன்னும் 3 மாதம் ஆனால் சரியாக போயிடும், 6 மாதம் ஆனால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எதுக்கு அப்படி சொன்னாங்கன்ற ஒரு விஷயம் ப்ளஸ்ஸாக என்ன எடுத்துக்கணும்னா, அடுத்து வரக்கூடிய தலைமுறை இந்த ஜோதிட கலையை கற்றுக்கொள்வதற்கு உறுதுணையாக இருக்குது. இப்போது உனக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் அந்த ஜோதிட கலையை கற்றுக்க மாட்டேன். ஏன் நமக்கு இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்றதுக்காகவே இதில் நம்ம ஐயா சொன்னார், அருள்முருகன் ஐயா 8ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு ரகசியத்தை தேடக்கூடிய இடம் அப்படின்ற விஷயம். அப்போது இந்த 8ஆம் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம் விருச்சகம். அப்போது அந்த விருச்சக ராசியோ விருச்சல லக்னமோ இருக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு அதையில் அடுத்தடுத்து என்ன கற்றுக்கணுமோ அந்த மாதிரி கற்றுக்குவாங்க. உண்மையிலேயே சொல்ல போனோன்னா, நான் இந்த விஷயத்தை இன்றைக்கி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா நீங்களாம் யோசனை பண்ணீங்களான்னு தெரியல, நான் யோசனை பண்ணேன். ஐயாவோட நான் 9ஆம் மாத கருத்தரங்கத்திலேருந்து பயணிக்கிறேங்க. ஐயா 9ஆம் மாதம் இன்றைக்கி கிட்டத்தட்ட 37 மாதங்களாக பயணிக்கிறோம். ஒரு கருத்தரங்கம் கூட கூட்டம் நிரம்பி வழியாத கூட்டம் இல்லை. எல்லா கருத்தரங்குமே மனநிறைவான கருத்தரங்கம். ஆனால் இன்றைக்கி ஏன் நம்ம கருத்தரங்கத்துக்கு வரல, கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு உறுத்தல் இருந்தது. காலையில் 10:30 மணிக்கெலாம் கட்டாயமாக நிறைஞ்சிரும். ஆனால் என் மனசுக்குள்ளார ஒரு வேதனை, ஏன் நிறையல. ஆனால் நம்ம நண்பர்கள்ட்ட கேட்டேன், எல்லோரும் சொன்னாங்க, நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சிட்டேன், இன்றைக்கி கல்யாண முகூர்த்தம், வைகாசியில் கடைசி முகூர்த்தம் அப்படின்றனால வரல அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம ஜோதிடராக நம்ம யோசிக்கணும். இது பொதுவான கருத்து. இன்றைக்கி முகூர்த்தம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஜோதிடத்தையும் புகுத்து பார்க்கணும் அப்படின்றதுனால என்னோடய சிந்தனை ஓடிச்சு. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 46வது கருத்தரங்கம். நம்ம குருநாதரோட பாணியிலே போனோம்னா 46 மனையடியில் சரியான அளவா அப்படின்னு பார்த்தா இல்லை. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக யூகிச்சேன். அடுத்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 46/10/1 சூரியன். அப்போது நம்ம குருநாதருக்கு சூரியன் அஷ்டமாதிபதி,
சரிங்களா? எட்டக்கூடிய நான் யோசித்தேன் உண்மையாக. நல்லா நினச்சி பாருங்க ஐயா, 9 கருத்தரங்கத்திலிருந்து நான் பயணிச்சுட்டே தான் இருக்கிறேன். ஒரு நாள் கூட இல்லை நம்ம இப்படிலாம் ஜோதிடர் இருந்தால் பல வகையிலும் யோசிக்கணுங்க ஐயா. ஏன்னா ஒரு நாள் கூட இந்த மாதிரி கூட்டம் குறைவாக வந்ததில்ல. அது எனக்கு ஒரு வேதனையாக இருக்குது. ஆனால் எல்லோரும் நினச்சிட்டோம் நமக்கு இன்றைக்கி கல்யாண முகூர்த்தம் இருக்குதுன்னு. இப்போ அப்போ 36 மாதமாக கல்யாண முகூர்த்தமே வரலையா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமெல்லாம் முகூர்த்தம் வந்திருக்கும், நேர்மை வச்சு ஏன் இது நடக்கலை அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் தெரியுது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி சூரியனோட 46ங்கிறது சூரியன், நம்ம குருநாதருக்கு அஷ்டமாதிபதி அப்படின்ற கொள்ளக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, சரிங்களா? அதனால இன்றைக்கி கூட்டம் குறைவாக வந்திருக்கிறது தான் இந்த ஜோதிட ரீதியாக. இன்றைக்கி கரிசோறு இன்னைக்கு கரிசோருடன் கருத்தரங்கம் அப்படின்னு இருந்தால் இன்றைக்கி கூட்டம் நிரம்பி எறிஞ்சிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, ஏன் நடக்கலை அப்படின்ற யோசித்த இந்த ஜோதிடத்தோடு கலந்து யோசிக்கணும் அப்படின்றத விஷயத்தை நான் சொல்கிறேன். அப்படின்னு கூட எடுத்துக்கலாங்க ஐயா. இல்லை அந்த கொடுப்பனை யாருக்கு கிடைக்குமோ என்ன இருந்தாலும், நாங்கள் அந்த கருத்தரங்கத்தை இவ்வளோ செலவு பண்ணி நடத்துகிறப்போ அந்த ஒரு மன வேதனை வருது இல்லையா, அந்த வேதனைக்கான நிவாரணம் இதுவாக எடுத்துக்கணும். நம்ம ஜோதிடம் சார்ந்து ஏன் இன்றைக்கி இப்படி நடந்தது, எப்பயுமே 11 மணிக்கெலாம் கூட்டம் நிரம்பி வழிஞ்சிரும். ஆனால் இன்றைக்கி வரல அப்படின் போது ஏன் நடந்தும் போது நாங்கள் முன்னிருந்து நடத்துகிறப்போ தான் நமக்கு அந்த வழி தெரியும். ஏன் வரல அப்படின்னா சங்கடம் தான். ஏன்னா இன்றைக்கி 16 பேர்த்துக்கு ஒரு 25 பேர் 30 பேர்த்துக்கு கிடக்கூடிய அந்த நீங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த அரிய கலை பொக்கிஷம், இதே இன்னொரு 20 பேர்த்துக்கு கிடைச்ச ஒரு மன நிறைவு எங்களுக்கு வந்துடும். இது நடத்தி முடிக்கிறப்ப பரவாயில்லப்பா, இன்றைக்கி மன நிறைவாக எல்லா விஷயமும் நடந்தது அப்படின்னு நினைக்கும். அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு சின்ன வருத்தமான விஷயம் தான். அது ஏன் நடந்ததுன்னா, இந்த கிரகங்களின் வலிமையால் தான் நடந்ததுன்னு நம்ம மனதில் ஜீரணிச்சுக்கிட்டு இந்த அருமையான கருத்திற்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் எல்லாரும் எல்லா கலையும், இந்த ஜோதிடத்தில் எல்லா கலையும் கற்றுக்குறோம். இப்போது அந்த கலையில் நமக்கு என்ன வருமோ அந்த கலையை முன்னிறுத்தி நமக்குடைய வரக்கூடிய ஜாதகர்கிட்ட இது தாப்பா நடக்கும், இப்படி தாப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஜானகிரமன் ஐயா சொன்ன மாதிரி அவர் பிரசன்னத்தை முதன்மையாக நடத்துகிறாருன்னா, நமக்கு பிரசன்னம் வந்ததுன்னா அது சொல்லி முடிச்சிடும். ஏதோ நம்ம வரக்கூடிய ஜாதகர் ஒரு மனசு நோகக்கூடாதுன்றதுக்கோசரம் காசை வாங்கி கொண்டு நீ போயிட்டு வா நல்லா இருக்குன்னு சொன்னால், அவன் அந்த ஜோதிடத்தையும் திட்டுறான், ஜோதிடர்களையும் திட்டுறான். என்னடா சொன்னான், இன்னும் ஒன்றுமே நடக்கலை, எப்போ திட்டுவான், 3 மாதம் கழிச்சு திட்டுவான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூடிய வாடிக்கையாளர்களுக்கு உனக்கு வரக்கூடிய தசாபுத்தி, என்னுடைய கொள்கை அது, நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் கொள்கையும் அதுதான். இது நடக்கும், அதை பார்த்து செஞ்சுக்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான வார்த்தையை சொல்லி ஜோதிடம் சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும் என ஒரு தாழ்மையான கருத்தை சொல்லி, அதே போல் நமக்கு மன நிறைவு எப்போ வருதோ அப்போது இந்த நம்ம பயின்ற கலையை அடுத்தவர்களுக்கு முழுமையாக பயிற்றுக்கணும். அது வரைக்கும் நம்ம அதை ஒரு ரன்னிங்லேயே விட்டுட்ருக்கணும். ஏன்னா ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு அருமையான வாஸ்துக்கலை, இந்த வாஸ்துக்கலை எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு ஒரு வீடு அப்படின்ற அமையக்கூடிய விஷயம், மனைவி அதே மாதிரி வீடு, இது 2 கிரகத்துக்கும் ஏன் சுக்கிரனை கொடுத்தான் அப்படின்னா, இது 2மே அமையக்கூடிய விஷயம் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அமையும். நல்ல மனைவி அமையக்கூடிய விஷயமும் நல்ல வீடு அமையக்கூடிய விஷயமும். அப்போது நம்ம இந்த வாஸ்துக்கலை அப்படிங்கிறத ஏதோ கற்றுக்கிட்டோம் அப்படின்றதுக்கோசரம் இன்றைக்கி நிறையா பேர் வாஸ்து நிபுணர், வடமேற்கு மூலை இப்படி இருந்தால் இருக்கும், தென்மேற்கு மூலை இப்படி இருந்தால் இருக்கும், வடகிழக்கில் ஈசானிய தெருக்கூத்து இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லி 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 மக்களை திசை திருப்பி இந்த மக்களை மூளையை மழுங்கழிச்சிட்டாங்க. இப்போது நாங்கள் போய் என்ன தான் ஐயா 3 மணி நேரம் தொண்டை கிளியை கத்தி அவனுக்கு இது தாண்டா நடக்குது, உனக்கு இப்படி தாண்டா நடக்குது அப்படின்னு சொன்னால் கூட அவர் அப்படி சொன்னாரே அப்படின்னு தான் கேட்குறாங்களா வழிஞ்சு. இப்போ நான் சொல்கிறது நடந்ததா இல்லையா, நடந்தது அது சொல்கிறாங்க. ஆனால் அவர் அப்படி சொன்னாரே அப்படின்னு தான் சொல்கிறாங்களா வழிஞ்சு இந்த கருத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நம்ம வாஸ்து நிபுணர்களே முறையாக என்ன விஷயமோ அந்த விஷயத்தை, எப்படி ஒரு வடகிழக்கில் ஒரு தெருக்கூத்து இருந்து அந்த தெருக்கூட்டில் அந்த வீடு கட்டியிருந்தால் கட்டாயமாக அந்த வீட்டோட தலைவர் யாரோ அவர் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுவார், அந்த வீட்டினுடைய குழந்தைகள் அடுத்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. நீங்கள் எந்த வீடு வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடு ஒரு ஈசானிய தெருக்கூத்தாக இருந்தால் அந்த தெருக்கூத்துக்கு நேராக முழுமையாக கட்டியிருந்தா இல்லை, அந்த தெருக்கூத்துக்கு உண்டான இடத்துல அந்த வீடு வந்திருந்தால் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டோட ஓனரோடைய வளர்ச்சி படிப்படியாக தடைபடும், உயிருக்கு நிகரான கண்டங்களை கொடுக்கும். அது இல்லைன்னா அந்த
வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் வளர்ச்சி தடைபடுது. இப்படித்தான் நம்ம வாஸ்துவையும் ஜோதிடத்தையும் கலந்து, ஒரு சிலர் சொல்கிறாங்க வாஸ்து வேறு ஜோதிடம் வேறு அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க. எப்படி வாஸ்து இல்லாமல் ஜோதிடம் இல்லாமல் இது ரெண்டையும் கலந்து சொல்ல முடியும்? நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த ஜோதிடமும் வாஸ்து. அது என்னமோ சொல்லி சொல்லி அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கோசரம் 50,000 வரைக்கும் வாஸ்து நிபுணர்கள் வாங்குறாங்க. ஆனால் நாங்கள் என்னமோ கம்மியாக தான் வாங்குகிறோம், ஆனால் நம்ம சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரில. ஆனால் உண்மையான விஷயத்தை சொல்லணும். நீங்கள் அதே மாதிரி தென்மேற்கு மூலையில் நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள், உங்கள் வீட்லேயே இருந்த கூடங்க, தென்மேற்கு மூலையில் ஒரு கிணறோ இல்லை தென்மேற்கு மூலையில் ஒரு தெருக்குத்தோ, இந்த மாதிரி நான் போல்டாக பேசுகிறேன்னா நம்ம குருநாதர் கற்றுக் கொடுத்த வித்தை அவ்வளோ உண்மைத்தன்மை வாய்ந்தது. அதை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போகிறப்ப அந்த கிரகமாகவே அந்த இடத்த பார்க்குறப்ப அது உண்மைன்னு தெரியுது. அதனால தான் நான் இவ்வளோ ஆணித்தரமாக பேசுகிறேன். இப்போது வாஸ்து நிபுணர்னு சொல்கிறீங்க இல்லையா, யாரும் வேணாலும் எங்கள் குருநாதர்கிட்ட கூட போட்டிக்கு வர வேணாம்ப்பா, என்கிட்ட வாங்கப்பா போட்டிக்கு, நான் பேசுகிறேன்ப்பா, என்ன வேணும் அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய குருநாதருக்கு இந்த இடத்துல ஒரு வணக்கத்தை சொல்கிறேன். அந்த மாதிரி தென்மேற்கு மூலையில் ஒரு கிணறோ இல்லை தென்மேற்கு மூலையில் ஒரு தெருக்கூத்தோ இருந்தால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குடும்பத் தலைவருக்கு தகாத சவகாசங்கள், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத பழக்க வழக்கங்கள், அந்த வீட்டில் திருமணமாகாத இருக்கக்கூடிய பெண்கள் காதல் சார்ந்த திருமணங்களை பண்ணக்கூடிய அமைப்பு 100% இருக்கும். அல்லது அந்த வீட்டு ஓனருக்கு முதுகு தந்துவிடம், பின்னாடி இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். இது 100%. நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். இப்படி போல்டாக யாரெல்லாம் பேசுங்க, நீங்கள் வேணால் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணி அடுத்த மாதம் கூட வந்து சொல்லுங்கள் இருக்குதா இல்லையான்னு. இப்படி தான் வாஸ்து பார்க்கணும். அதே மாதிரி ஒரு வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சும்மா வெறுமனே போயிட்டு இப்படி வச்சுக்கிறது, 50,000 ஃபீஸ் பேசிக்கிறது, இதெல்லாம் எடுத்துரு, இதெல்லாம் கட் பண்ணிடு, இதெல்லாம் பேசிடு. இப்போ நாங்கள் போகிறது எல்லாமே வாஸ்துக்கு இப்போ எப்போ தான் போகிறோம்னா 3வது ஆளாக தான் போகிறோம், 2வது ஆளாக தான் போகிறோம். அதுக்கு முன்னாடியே பல பேர் பார்த்துட்டு போயிரு அதுக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்து எல்லாம் ஆப்ரேட் பண்ணிடுறாங்க. அவங்க அங்கங்கே கட் பண்ணதெல்லாம் நாங்கள் திரும்ப ஒட்ட வைக்கிறதுக்கு தான் நாங்கள் போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் கட் பண்ணதுனால எதுவுமே நல்லது நடக்கலை. இப்போது ஒரு விஷயம் எல்லோரும் நினச்சிக்கிறாங்க, நான் திரும்ப வாஸ்து பற்றி ஏன் பேசுகிறேன்னா, ஒரு உண்மையான விஷயம் மக்களை சென்றடையணும். இனிமேலும் இந்த மக்களை நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம வாங்கக்கூடிய பணம் முழுமையான சந்தோஷப்படுத்தின கஸ்டமரை சந்தோஷப்படுத்துகிற பணமாக இருக்கணும். இல்லைன்னா நாமளும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு கர்மாவை சேர்க்கின்றோம். இந்த ஜோதிடத்தின் மூலமாக அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நமக்கும் அந்த கர்மா, நம்முடைய வாரிசுகளுக்கும் அந்த கர்மா உருவாகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உண்மை சார்ந்த விஷயங்களை பேசி அந்த பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதான் நம்ம சரவண அறிவாலயத்தோட கொள்கை. இப்போது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க கிழக்கு பார்த்த தலைவாசல் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன டாபிக் வரலன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இது மாதம் நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே பொய் சீக்கிரமாக பரவிடுது. இந்த யூடியூப்பில் உண்மை பரவுறதுக்குள்ளார இதாகிடுது. இப்போ என்ன விஷயம்னா, இதில் ஒரு அரசியலும் சொல்லிடலாம். நல்லா நினச்சி பாருங்கள், ஸ்டாலினை பற்றி தப்பான விஷயங்கள், அரசியல் பேசல, ஸ்டாலினை பற்றி தப்பான விஷயங்கள் தான் மக்கள் நினச்சாங்களா ஒழிஞ்சு, இந்த 5 வருஷ காலத்தில் நல்லா நினச்சி பாருங்கள், எல்லா இடத்துக்கும் பஸ் இல்லாத இடமே கிடையாது. அருமையான ரோடு போட்டிருக்கிறாங்க, அருமையான மருத்துவமனைகள் கட்டியிருக்கிறாங்க, அருமையான பஸ் நிலையம் கட்டியிருக்கிறாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் மிகப்பெரிய நல்ல விஷயம். ரோடு எங்கேயாவது இதை தமிழ்நாட்டை விட்டுட்டு வேறு எங்கேயாவது பாருங்கள் சாலை வசதியே கிடையாது. நம்ம ஊரில் மட்டும்தான் இன்றைக்கி சந்து பொந்தெல்லாம் சாலை வசதி இருக்குது. இந்த நல்ல விஷயத்தெல்லாம் பேசாமல் அவங்க குடும்பத்தோடு ஆட்டை போட்டாங்க, குடும்பத்தோட சொத்து, இன்றைக்கி நானே அமைச்சராக இருந்தால் கூட நான் ப்ராடு பண்ணத்தான் செய்வேன். இது மனித இயல்பு, கலி உலகத்தில் மனித இயல்பு, அது விஷயந்தான். ஆனால் இந்த நல்லது பண்ணாத விஷயத்த, இந்த மீடியான்ற விஷயம் ஏன் இங்கே மீடியாட்ட எல்லோரும் மக்கள் கவுந்துடுறாங்கன்னு, இந்த ஜோதிடமும் அப்படி தான் மீடியாவில் கவுந்து போயிருக்குது. பொய்யான விஷயங்களை இந்த மீடியாவில் பேசி கட்டாயமாக நம்மளும் ஜோதிடரும் தோத்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே நடந்ததுன்னா, இந்த மாதிரி மக்கள் இல்லை விதி விளையாடுச்சு. அப்போது அந்த மாதிரி நாங்கள் ஏன் அந்த திரும்ப இந்த உண்மை பேசிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அந்த வாஸ்து சார்ந்தன கட்டாயமாக நம்ம ஜெயிப்போம். சரியா? நம்ம இந்த ஜோதிடத்தில் தம்பி ராஜமணி மாதிரி ராகுவாக செயல்படுறோமா இல்லை கேதுவாக செயல்படுறோமா அப்படின்றத தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். நாங்கள் கேதுவாக செயல்படுவோம் அப்படின்றது தான் நம்ம கொள்கை. ஏன்னா மெதுவாக போனாலும் கட்டாயமாக மக்கள் மனசில் நின்று ஒரு விதையை ஆணித்தரமாக நிறுத்தி வளர்ச்சியோடு நின்று அவனை எல்லாரும் சொன்னாங்க, நம்ம தம்பி ராஜமணியை மெதுவாக பேசுன்னு.
அவன் ராகுனாவே பாம்பு புஷ்ஷுன்னு போவோம். கேதுனா அவன் மாந்திரிகத்தை அவன் நம்ம தம்பி உரிமையில்லாமல் சொல்கிறேன்னு மாந்திரிகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுனாலேயே என்னமோ மாந்திரிகம்னா ராகு பாம்பு மாதிரியே எல்லாரும் நம்ம நண்பர்கள் எல்லாரும் மெதுவாக பேசுன்னு சொன்னாலும் அவரால் அடக்க முடியல. அப்போது அந்த ராகு இயற்கையாகவே அவருக்கு ஆக்டிவேட் ஆனதுனால தான் அவர் ஜோதிடம் பார்த்தாரவே அந்த மாந்திரிக விஷயத்தை உருவாக்கிறாரு. சரி, அது அவருக்கு உண்டான கொடுப்பனை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அப்போ இந்த வாஸ்து அப்படின்னு பார்த்தாவே என்ன பண்ணணும்னா எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. திரும்ப உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள். இப்போ வாஸ்து நம்ம பொன்னையா சாமிகளுக்கு தெரியாமல் இல்லை, நம்ம ஜானகிராமனுக்கு ஐயா தெரியாமல் இல்லை, இருந்தாலும் அந்த ஃபீல்டில் யார் எல்லாம் கற்றுக்கொண்டார்களோ அவர்களை முன்னிலைப்படுத்தணும். இப்போது நம்ம ஐயா ஏன் பிரசனம் தெரியாமல் இல்லை, பிரசனத்தை ஏன் முன்னிலைப்படுத்தினா வாஸ்துவில் உண்மைத்தன்மையோடு செயல்படுறார், அதனால் வாஸ்து முன்னிறுத்திட்டார். அதனால் நாம்ளும் இந்த வாஸ்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உண்மையாலும் இது வரைக்கும் எப்படி பார்த்தீங்களா தெரியாது, இனிமேல் வாஸ்துனாவே முதல்ல நம்ம கிழக்குனா கிழக்கு திசையே நினச்சிக்க கூடாது. அந்த இடத்துல போய் நம்ம திசை காட்டும் கருவி வச்சாதான் அந்த இடம் கரெக்டான கிழக்கு திசையில் 90 டிகிரியில் இருந்தால் மட்டும்தான் கிழக்கு பார்த்து கட்டணும். நம்ம கிழக்கு பார்த்து தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு திசை காட்டும் கருவியை பார்த்து கட்டிட்டோம்னா அது தென்கிழக்கு அக்னி மூலையில் 10 டிகிரிக்கு மேலே இருந்துட்டாவே நம்ம கிழக்கு பார்த்து தான் நினைப்போம். நீங்கள் கிழக்கு பார்த்த வீட்டில் ஒருத்தர் குடியிருந்து அந்த வீட்டோட பெண்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும், அவன் பல கோடி ரூபா சொத்து இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ள அந்த உணவு சார்ந்த விஷயங்கள் ஒரு பஞ்சமாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலையும், அவர் எதுக்கு கடன் வாங்குறனே தெரியாமல் கடனும் வாங்கக்கூடிய சூழ்நிலையும், அந்த வீட்டு திருமணமான பெண்கள் அவங்களுக்கு என்ன நோயினே தெரியாமல் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்துகிட்டு இருந்ததுன்னா கட்டாயமாக பாருங்கள், அது கிழக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் நீங்கள் கொண்டு போய் திசை காட்டும் கருவி வச்சு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் 13 டிகிரிக்கு மேலே இருக்கும். 100% உண்மை. அதுவே கிழக்கு பார்த்த வீட்டிற்கு வடகிழக்கு பார்த்த திசையாக இருந்துட்டால் அந்த வீட்டு குழந்தைங்க அவங்க கஷ்டப்பட்டு தான் அந்த வீட்டை கட்டியிருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரம் படிப்படியாக உயரும். அந்த வீட்டு ஏழை குழந்தைகள் அப்படின்னு பார்த்தா எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் அந்த வீடு திசை காட்டும் கருவியின்படி வடகிழக்கு திசையை பார்த்துருச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கிற படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு இயற்கையாக பிரபஞ்சம் கொடுத்துருக்குது. ஆனால் இனிமேலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு பல லட்ச ரூபா போட்டு வீடு கட்டக்கூடியவங்க ஒரு குறைந்த தொகுதியில் நம்மளுடைய வீடு எந்த திசையை நோக்கிய மனை அப்படின்ற திசை காட்டும் கருவியை வச்சு பார்த்துட்டு, ஏன்னா இன்றைக்கி 50 லட்சம் போட்டு கட்டிட்டு அந்த படியேடு அந்த பாத்ரூம் ஏடு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கட்டினவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். அதுக்கு முன்னாடியே யாராக இருந்தாலும் ஒரு வாஸ்து என்ற ஒரு உண்மையான விஷயத்தை ஜோதிடம் என்ற விஷயத்தோடு சார்ந்து திசை காட்டும் கருவி, அதே போல் நம்ம வாங்கக்கூடிய மனைகள் என்ன மனைகள், அந்த மனைகள் யார்கிட்ட இருந்ததுன்னு தெரியாது, அந்த பூமி யாருக்கு சொந்தம்னு தெரியாது. நம்ம காடு தோட்டத்தெல்லாம் வச்சுருக்கிறீங்க, அந்த நம்ம வளர்க்கக்கூடிய விலங்கினங்கள் இறந்துட்டால் அந்த இடத்துல தான் புதைச்சிருப்பாங்க. என்ன இருந்தாலும் அது ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா நல்ல ஆத்மாவாகவும் இருக்கலாம், கெட்ட ஆத்மாவாகவும் இருக்கலாம். அப்போது அந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல போய் நின்னால் மட்டும்தான். இன்றைக்கி எல்லாருமே ஐயாவுக்கே ஃபோன் வரும், ஐயா இந்த மாதிரி ஒரு வாஸ்தை பார்க்க மாட்டேன், எல்லோரும் நான் உங்களுக்கு 5000 ரூபா கூட கொடுத்துட்றேன், 10,000 ரூபாயும் கொடுத்துட்றேன், நீங்கள் வர வேண்டாம், நான் அந்த வாட்ஸ்அப்பில் மட்டும் அந்த டயக்ராம் அனுப்புகிறேன், அதில் எல்லாம் கரெக்டாக இருக்குதா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. ஐயா நினச்சிருந்தா அந்த 10,000 ரூபா பணத்தை பெரிய விஷயமா நினச்சிருந்தா இங்கேயே பார்த்து எல்லாம் ரூம்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அங்கே போய் இடத்தோட திசை காட்டும் கருவியை பார்க்காம இங்கே பார்த்து சொல்லியிருந்தாலோ, இல்லை அந்த இடத்துல ஒரு கரெக்டான இப்போ தோஷங்கள் எதுவும் இருக்குதா இல்லையானு பார்க்காம சொன்னாலோ, இவங்க நல்லா போட்டு ஒரு 1 கோடி ரூபாயில் போட்டு கட்டிடுவார். ஐயாவும் 10,000 ரூபா பணத்தை வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு வருஷம் கழித்து அவன் யாரை திட்டுவானா, நம்ம ஐயாவை தான் திட்டுவாங்க. அதாவது ஐயானா வாஸ்து நிபுணர்களையும் நம்ம ஜோதிடர்களையும் திட்டுவாங்க. அந்த ஒரே காரணத்திற்காக பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு இடத்துல போய் தான் செய்ய முடியும். இன்றைக்கி இந்த கருத்தரங்கத்துக்கு வரும் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. பொன்னையா சாமிகள் கான்காலில் கூட அங்கேருந்து கூட பேசலாம், ஆனால் அதனோட மதிப்பு இங்கே வந்து பேசுனா இருக்குமானா இருக்காது. அதுபோல தான் வாஸ்து என்பது அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்தோட திசை, அந்த இடத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்குதான்னு அந்த இடத்துல ஒரு பிரசன்னத்தை போட்டு பார்த்து, அது போக அந்த இடத்தோட ஓனரோட ஜாதகம், அந்த ஜாதகத்துக்கும் நடக்கக்கூடிய தசா புத்திகள், அந்த வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதா. இப்போ முந்தானத்து கூட அந்தியூரில் ஒரு போனோம், மிகப்பெரிய பணக்காரர் தான், காம்ப்ளெக்ஸ் முன்னாடி கட்டிருக்காரு, மளிகை கடை வச்சுருக்கிறாரு. அந்த வீடு கட்டி பாதியில் நின்றுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சரியில்லை,
அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ சொன்னதுக்கப்புறம் அப்போ அந்த இடத்துல பிரசனம் போட்டு பார்த்தாலும் அதே மாதிரி தான் வரும். ஒரு நம்ம ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல தப்பு இருந்தால் அந்த பிரசனம் நீங்கள் என்ன நேரத்தில் வேணாலும் போட்டாலும் அந்த இறைவன் நம்ம இந்த பிரபஞ்சம் நமக்கு அந்த 4ஆம் இடத்தை காட்டி கொடுத்துரும். அப்போது அந்த 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை ஐயா கேட்குறாரு, இந்த கட்டடம் கட்டுறப்ப உங்கள் வீட்டில் ஒரு துர்மரணம் ஏற்பட்டுச்சா அப்படின்னு. ஆமாம் ஏற்பட்டுருச்சு. வேலைக்கு ஆளுங்க கிடைக்காமல் இருக்கிறாங்களா? ஆமாங்க ஐயா கிடைக்காம. அந்த வீடு பல காலமாக கட்டல. ஒருத்தர் வந்தாராம் வாஸ்து நிபுணர், லெட்டின் குழியை விட தண்ணி தொட்டி, லெட்டின் குழி 9 அடி இருக்குது, தண்ணி தொட்டி 8 அடி இருக்குது, லெட்டின் குழி ஆழம் கம்மியாக இருக்குது, அதனால தான் உனக்கு வீடு வேலையே நடக்கலை அப்படின்னு சொன்னாங்க. ஐயா அப்படி தானங்க ஐயா? நல்லா நினச்சி பாருங்கள். அந்த ஆள் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, ஐயாவும் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் ஒரு துர்மணம் நடந்து 2023 தான் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த பிரசன்னமும் அதை தான் சொல்லுது, ஜாதகமும் அதை தான் சொல்லுது. 2023 நீங்கள் இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் மிகப்பெரிய பணம் வச்சுருந்துருப்பீங்க, இப்போ பணம் எல்லாம் முடங்கி போயிருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு துர்சம்பவம் நடந்திருக்கும், இப்போ வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவன் திரும்ப திரும்ப இந்த லெட்டின் தொட்டி அப்படியே தான் சொல்கிறாங்க. உண்மையான விஷயம் என்னென்னு தெரியல. இப்போ வேலை நடக்கலை, இங்கே பார்த்து சொல்லியாச்சு அந்த லெட்டின் தொட்டி. அப்போ கடைசியில் ஐயாவும் சரிப்பா இந்த லெட்டின் தொட்டியை நீ போட்டு மண்ணு போட்டு மூடுப்பா அப்படின்னு மாதிரி தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிறோம். அதுதான் சொல்கிற மக்கள்கிட்ட உண்மையை நிலவரத்தை புரிஞ்சிக்கிங்க. நடக்கக்கூடிய இது எப்படின்னா வாஸ்து அந்த இடத்துக்கு போனால் தான் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு உண்மையான விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிட்டு பாருங்கள், ஆனால் வாஸ்துன்ற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல இருந்து திசை காட்டும் கருவியை வச்சு அந்த பிரசன்னத்தை போட்டு அந்த ஜாதகத்தோடு தொடர்புடைய விஷயங்களையும் பார்த்துனா மட்டும்தான் வாஸ்து வேலை செய்யும். இல்லைன்னா வாஸ்து நிபுணரும் தோற்று போயிடுவார், வீடு கட்டுற நாமளும் தோற்று போயிடுவோம், 50 லட்சம் பணம் வீணாயிரும். அதனால் அந்த வாஸ்து கலையை நல்ல முறையில் யார் பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட பாருங்கள். அதே போல் நம்மளுடைய சரவண ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக மனையடி சாஸ்திரம், இந்த வாஸ்து வகுப்போட இணை வகுப்பான மனையடி சாஸ்திர வகுப்பு குறியீடு, அதில் யாரெல்லாம் விருப்பம் இருக்குதோ அது மனையடி சாஸ்திரம் என்பது ஒரு அற்புதமான வகுப்பு. யார் வேணாலும் கலந்து கட்டண அடிப்படையில் வகுப்பு கலந்து கொண்டு கட்டாயமாக நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்றது தான் நம்ம அறிவாலயத்தின் விருப்பமே. எல்லாரும் பயன்பெறுங்கள். இப்போ நம்மளோட தலைப்பு 6ஆம் பாவம். இப்போது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை 6ஆம் பாவம் இன்றைக்கி கடன் அப்படின்ற ஒரு விஷயம், கடன் ஒருவருக்கு எப்படியெல்லாம் உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயம். கடனை இப்போது ஒருத்தருக்கு லக்னத்திலிருந்து காலச்சக்கரத்திற்கு 6ஆம் இடம் என்பது கடன், சரிங்களா? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு எல்லாமே. அப்போது அந்த 6ஆம் இடத்துல எந்தாவது கிரகம் இருந்தால் அல்லது அந்த 6ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறாரோ அந்த காலகட்டத்தோட தசா புத்தியில் நமக்கு கடன் உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ நமக்கு ஒரு பேச்சுக்கு மேச லக்னமாக இருந்தால், மேச லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். அப்போ அந்த புதன் திசையோ புதன் புத்தியோ அல்லது அந்த புதன் ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்தில் நின்றுப்பார் இல்லையா, அந்த தசாபுத்தி வரங்காலில் கடன் கட்டாயம் ஏற்படும். அப்போ நமக்கு ஜாதகம் வரப்போ தெளிவாக எப்போ இந்த காலகட்டத்தில் உனக்கு கடன் ஏற்பட போகுது, அந்த கடன் ஏற்படாமலாம் தடுக்கவே முடியாது. அந்த கடனை சுப கடனாக மாற்றிக்க அப்படின்னு தான் நம்ம ஜோதிடரை சொல்லணும். ஏன்னா கடனா உனக்கு வராதுடா அப்படின்லாம் மந்திரம்லாம் மாயம்லாம் பண்ண முடியாது, கடன் வரும், சரியா? அந்த கடனை வாங்கி தான் ஆகணும், அதை பயன்படுத்திக்கணும். அந்த வகையில் 6ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் இருந்தால் அப்போது அந்த ஜாதகர் தனக்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒரு வேலைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அல்லது நம்முடைய அந்த 6ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குதோ அல்ல அந்த 6ஆம் இடத்துல நம்ம சூரியன் கீது இருந்தார்னா அந்த கிரகத்தோட காரகத்துவத்தை பயன்படுத்திக்கணும். சூரியன் இருந்தார்னா நம்ம அப்பாவுடைய சொத்துக்காகவோ அப்பாவுடைய வழக்குக்காகவோ அந்த ஜாதகர் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்றது. அதே போல் லக்னத்தில் 6ஆம் இடத்து அதிபதி இருந்தாவே அந்த ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் கடன் இருந்து கொண்டே இருக்கும். அப்போது நம்ம கடனை அடைக்கணும்னு அந்த லக்னத்தை 6ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் சரி இல்லை லக்னாதிபதி 6ல் இருந்தாலும் சரி வாழ்நாள் முழுவதும் கடனை வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மெல்லாம் அந்த கடனை அடைக்கலான்னு யாரும் ஆசைப்படக்கூடாது, கடனை அடைக்கவும் முடியாது. அதே போல் 6ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் தன்னுடைய குடும்ப உறவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இவங்க அந்த பணத்தை போட்டு பணம் எடுக்கிறாங்க இல்லையா, ஃபைனான்ஸ் தொழில், அதை சார்ந்த விஷயங்களுக்காக நல்லது பண்ணணும்னா அப்படி பண்ணணும், அந்த பணத்தை போட்டு பணம் எடுக்கிற விஷயங்களை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரி, 3ஆம் இடம் அப்படின்ற இடத்துல
6ஆம் இடத்து அதிபதி இருந்தான்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த பேப்பரில் பாண்டு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கடன் வாங்கக்கூடாது. இந்த பாண்டு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கடன் வாங்கிட்டாங்களோ அது 10,000 ரூபா கடனாக இருந்தால் கூட அவங்களால அடைக்க முடியாது. அதே போல் 6ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல இருந்துட்டால் அவங்க இந்த வீடு வண்டி வாகனத்துக்காக கடன் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் உருவாகும். அப்போது அந்த தசாபுத்தி காலங்கள் நடந்து அந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்தாமல் தவிர்த்துட்டோம்னா தப்பிச்சுக்குவோம். இல்லைன்னா அந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்கிட்டோம்னா அந்த கடனே நமக்கு ஒரு சுமையாக மாறிவிடும். அதே போல் 6ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல இருந்துட்டால் என்ன பண்ணுவோன்னா இளம் வயதில் தன்னுடைய ஆசை அதனுடைய நம்மளோட ஆசை காதலிகளுக்காக காதலனுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுவே நம்முடைய திருமண வயதில் வந்துட்டோம்னா நம்முடைய குழந்தைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல் 6ஆம் இடத்து அதிபதி 6லேயே இருந்துட்டார்னா அவருடைய வேலைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, இல்லைன்னா நோய்க்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். 6ஆம் இடத்து அதிபதி 7ல் இருந்துட்டாவே அவர் சுய தொழில் செய்வதற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அல்லதுனா 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை. நம்ம வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் அந்த 6ஆம் இடத்தோட தசாவோ புத்தியோ வந்தால் திருமணத்திற்கு பிறகு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ அந்த நேரத்தில் நாமளாக புரிஞ்சிக்கணும், நம்மளாக திட்டக்கூடாது. நான் இவ்வளோ நாளாக கடன் இல்லாமல் இருந்தேனே, இவள் வந்த நேரம் இவ்வளோ கடன் வாங்கிட்டோமேனா இந்த இடத்துல நம்ம மனைவி கெட்டவங்க இல்லை, நம்முடைய கிரகம்தான் நம்மளை வழி நடத்துது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போது திருமணத்திற்கு பிறகு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல இருந்துட்டால் ஒரு கடனை அடைப்பதற்காக, அதாவது இவன் வாங்கியிருக்கிறது 2 ரூபா வட்டிக்கு தான் வாங்கியிருப்பான், அவன் பண்ணுற டார்ச்சனால் 1000 கந்து வட்டி என்று சொல்லக்கூடிய கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி இல்லைன்னா இன்னொருத்தன் வந்திருப்பான், இந்த இன்சூரன்ஸில் 1 லட்ச ரூபா போட்டேன்னா 3 மாதத்தில் இந்த ஈமு கோழி மாதிரி 3 மாதத்தில் உனக்கு 3 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணுவோன்னா அந்த கடனை வாங்கி அந்த பணத்தையே கடனுக்கு தான் வாங்கியிருப்பான், அதில் தூக்கி அந்த பணத்தில் போடுவான். இந்த மாதிரி வர்ற மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் வர மாதிரி போடுவாங்க. அப்போது இந்த மாதிரி அந்த காலத்தில் போடலாம். அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய காலங்களில் போட்டோம்னா மாட்டிக்குவோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 6ஆம் இடத்து அதிபதி 9ல் இருந்தால் தன்னுடைய தந்தை சார்ந்த விஷயங்களுக்கும், இல்லைன்னா உயர்கல்வி படிப்பதற்காகவும், அல்லது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு அவனுக்கு இப்போ பணமே இருக்காது, ஆனால் வீம்பு பெருமைக்காக குலதெய்வம் கோயிலுக்கு அந்த பேர் இருக்கணுன்றதுக்கோசரம் ராமசாமி உபயம் ராமசாமி அன்பர்களுக்காக போட்டிருப்பான். ஆனால் பார்த்தா கடன் வாங்கி தான் போட்டிருப்பான். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் அந்த தசாபுத்தி நடக்கக்குள்ள பாட்டுனா அந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை, கடனை அடக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதே போல் 6ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல இருந்துன்னா தொழிலுக்காக கடன் வாங்கிறதை நம்ம தவிர்த்திக்கணும். நம்ம தொழில் எவ்வளோ நல்லத விஷயமாக நடந்தாலும் அந்த தசாபுத்தி நடந்துருச்சுன்னா அந்த காலகட்டத்தில் தொழிலுக்காக கடன் வாங்கிறதை அவாய்ட் பண்ணிக்கணும். அதில் எவ்வளோ லாபங்கள் வரமா இருந்தாலும் அந்த கடன் வாங்கிறதை அவாய்ட் பண்ணிக்கணும். அதே போல் 11ஆம் இடத்துல இருந்தால் கட்டாயமாக நம்முடைய மூத்த சகோதர உறவுகளுக்காக கடன் வாங்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு சிட்ஃபண்ட், இந்த ஷேர் மார்க்கெட் மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி இருக்கு இல்லையா, இந்த பிட்காயினு அது இதுன்னு அந்த மாதிரி விஷயங்களை கடன் வாங்கி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. தப்பி தவறி கூட நம்மளுடைய மூத்த சகோதர உறவுகளுக்கு ஜாமீன் கையெழுத்தோ இல்லை கடனோ வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அதே போல் 12ஆம் இடத்தில் இருந்துட்டால் நம்ம இந்த சொத்தை வாங்கி இந்த சொத்தை பாதுகாக்கிறோம் அப்படின்னு கடன் வாங்கி அந்த சொத்தை வாங்கினோம்னா அந்த சொத்து கட்டாயமாக நம்மக்கிட்ட நிலைச்சி தங்காது. அதனால் 6ஆம் இடத்து அதிபதி 12ல் இருந்துட்டால் தயவுசெய்து நம்ம சம்பாரித்து அந்த சொத்தை வாங்க முயற்சி பண்ணுமா ஒழிஞ்சு இந்த சொத்தை வாங்கிட்டோம்னா கடனை கட்டிக்கலாம், இது நமக்கு இந்த சொத்து நிரந்தரமாயிரும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த இடத்துல நம்ம தோற்று போயிடுவோம் அப்படின்ற ஒரு அருமையான எனக்கு நான் கற்றுக்கொண்ட விஷயத்தை நம்முடைய வந்திருக்கும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னோட குருநாதர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து கொண்டு, நம்முடைய அறிவாலயத்தின் தாரக மந்திரமே தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா என்ற உயர்ந்த தாகமோடு என்றும் சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தோடு பயணிப்போம் என்று கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூடி வெளிப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.